أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபாய் தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, குக்கிராமம் தொடங்கி சர்வதேச நாடுகள் வரைக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தால் பலவிதமான இழப்புகளை முஸ்லிம் சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். உலகத்தில் 195 நாடுகள் இருக்கிறது. அதில் 56 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். உலகத்தில் 195 நாடுகள் இருக்கிறது. அதில் 56 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். 56 இஸ்லாமிய நாடுகள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கம், ஒரு ஒற்றுமை இல்லாத காரணத்தால் இன்று மற்றவர்களால் நசுக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். அங்கிருக்கின்ற மக்கள் உட்பட அச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலை, ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கும் உலகத்தார்களுக்கும், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் ஒற்றுமையான ஒரு வாழ்வை பரிசாக தந்து அச்சமற்ற வாழ்க்கையை, இறைவனுக்கு மட்டுமே பயந்து வாழக்கூடிய நல்லதொரு வாழ்க்கையை அல்லாஹ் தந்து அருள்புரிவானாக. ஆமீன். ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? பலவிதமான இழப்புகள் நம்மில் ஏற்படும். ஆட்சி அதிகாரம் பறிபோகலாம், செல்வ செழிப்புகள் நம்மை விட்டு போகலாம், வேலை வாய்ப்புகள் நாம் இழக்கலாம், மகிழ்ச்சியை நாம் தொலைத்து விடலாம். ஒற்றுமை இருந்தால் இவைகள் அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சின்ன பொறுப்புக்காக ஒரு தேர்தல் நடத்தப்பட்டாலும், ஒரு கவுன்சிலர் தேர்தல்னு வைங்க, அவர்களுக்கான தேர்தலில் கூட முஸ்லீம் சமூகம் ஒற்றுமையாக இருந்தால் அதில் மாபெரும் வெற்றி பெறலாம். ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னால் மக்கள் தொகையில் அதிகமாக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பும் முஸ்லீம்களுக்கு கிடைக்கிறதில்ல. ராஜஸ்தானில் ஒரு வார்டில் கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்குது. அந்த ஒரே வார்டில் 6 முஸ்லிம்கள் களத்தில் இருக்கிறார்கள். அப்போ முஸ்லிம்களுடைய அந்த ஓட்டுக்கள் அது சிதறுகிறது. அனைவர்களும் எடுத்த மொத்த ஓட்டுக்கள் 1406, கிட்டத்தட்ட 1500ன்னு வைங்க. முஸ்லீம் அல்லாத ஒரே ஒருவர் அந்த வார்டில் நின்றார். அவர் சார்ந்த அனைத்து மக்களும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள், ஒற்றுமையாக களத்தில் நின்றார்கள்.
அவர் எடுத்த ஓட்டு 589, கிட்டத்தட்ட 1/3 தான். வெற்றி வாய்ப்பும் முஸ்லிம்கள் இழந்தார்கள். முஸ்லிம் அல்லாத ஒருவர் அந்த வாய்ப்பை பெற்றார். அன்பானவர்களே, குறிப்பாக இந்தியாவில் எத்தனை கட்சிகள் தொடங்கினாலும் எல்லா கட்சியிலையுமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை சொன்ன மனிதன் இல்லாமல் இல்லை. எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க. அவர்களுடைய சிந்தனை என்ன, அவர்களுடைய திட்டமிடுதல் என்ன, அவங்களுடைய நோக்கம் என்ன என்பது பற்றி இவர்கள் யோசிப்பது இல்லை. உலகத்தினுடைய சில ஆதாயங்களை பெறுவதற்காக, சில பதவிகளை பொறுப்புகளை அடைவதற்காக, தன்னுடைய சமூக மக்களின் அந்த உரிமையை பேணும் விஷயத்தில் அவர்கள் பலகீனமாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, தமிழகத்தில் கூட எத்தனை கட்சிகள் வந்தாலும் எல்லா கட்சியிலையும் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. முஸ்லிம்களில் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் அதிகமாக அதில் பங்கெடுக்கிறாங்க. உலகத்தினுடைய மாய வலையில் அவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை உள்ளத்தில். யாரை தேர்வு செய்தால் நாமும் சிறப்பாக வாழலாம், நம்முடைய சந்ததிகளும் சிறப்பாக வாழ முடியும் என்பதை பற்றி யோசிப்பது இல்லை. ஆக இளைஞர் சமூகம் ஏதோ ஒரு உலகத்தின் போதையிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சமீப காலமாக பெண்களிலும் அதில் களத்தில் இருப்பதை நாம் காண முடிகிறது. அதுவும் இளம் பெண்கள் தனக்கான தலைவன் யார் என்று, எப்படி இருக்க வேண்டும் என்று கனவுகள் இல்லாத, மார்க்கத்தின் பார்வையில் யார் சிறந்தவன் என்பதை தெரிந்து கொள்ளாத இளம் பெண்கள் யாரையோ பின்பற்றுவதற்கு ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பானவர்களே, எத்தனையோ பாடங்கள், இழப்புகள் நாம் பெற்றிருக்கிறோம், கண்டிருக்கிறோம். ஆனால் படிப்பினைகள் எதுவுமே இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமின் ஒரே பொந்தில் 2 முறை கொட்டப்பட மாட்டார். விஷஜந்து இருக்கக்கூடிய ஒரு பொந்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக கையை விட்டான், விஷஜந்து கடிச்சிருச்சு. மீண்டும் என்ன செய்ய மாட்டான் ஒரு முஃமின், அந்த பொந்தில் கைவிட மாட்டான். அது அவனுக்கான பாடம், படிப்பினை. நம்முடைய முஸ்லிம் சமூகம் எத்தனையோ கட்சிகளுக்காக உழைக்கிறார்கள், பாடுபடுகிறார்கள், ஏணியாக நிற்கிறார்கள். ஆனால் இவர்கள் மேலே ஏறி வருவது இல்லை. நாம் தமிழகத்தில் பார்த்தால் பல கட்சிகள் முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தால் வளர்ந்தது, முஸ்லிம்களுடைய உயிர் இழப்பால் வளர்ந்தது, முஸ்லிம்களுடைய உழைப்பால் வளர்ந்திருக்கிறது. ஆனால் நிலை என்ன? மேல்மட்டத்தில் பொறுப்புகளில் எல்லாம் எந்த முஸ்லீமும் இல்லை. வேட்பாளராக முஸ்லிம்கள் நிறுத்தப்படுவதற்கு கூட யோசிக்கக்கூடிய மிக மோசமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ எத்தனையோ இழப்புகளை நாம் கண்ணால் பார்த்த பின்பும் நாம் அதிலிருந்து பாடமோ படிப்பினையோ பெறுவது இல்லை. பிரிந்து பிரிந்து கிடக்கிறோம். தெருக்களில் தொடங்கி, ஊரில் தொடங்கி, நாடுகள் முழுவதும் பிளவுபட்டு கிடக்கக்கூடிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நீங்கள் பின்பற்றுங்கள், ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து விடாதீர்கள், தர்க்கம் செய்யாதீர்கள். நீங்கள் அப்படி தர்க்கம் செய்து கொண்டிருந்தால், ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் உங்களுடைய தைரியத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள், உங்களுடைய ஆற்றலை, உங்களுடைய வலிமையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஒரு தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னால், முஸ்லிம்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் துணிச்சல் இல்லை அப்படின்னு சொன்னால் இவன் எப்படி களத்தில் போய் நிற்பான்?
ஏதாவது சிரமங்கள் இருந்தாலும் சகித்து நீங்கள் வாழுங்கள், ஒற்றுமையோடு இருங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் ஒற்றுமையாளர்களோடு பொறுமையாளர்களோடு இருக்கிறான். சகித்து வாழணும், அந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கணும். நம்முடைய நோக்கம் நமக்கானது மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் பிரயோஜனமாக அமையணும். அன்பானவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியாளரின் மூலமாக ஏதாவது சிரமத்தை அவர்கள் பெற்றால் சுதாரித்துக் கொள்வார்கள். ஒரு தனி மனிதனிடமிருந்து ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள். இது முஸ்லிம்களுக்கு உண்டான ஒரு பாடம். நபிதானே நமக்கு முன்மாதிரி. நபியை போலதானே நாம் வாழணும், நாம் பேசணும், நாம் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்கணும். ஆனால் இன்றைய இஸ்லாமிய சமூகம், இளைஞர்கள், இன்னும் இளைய பெண்கள், அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அன்பானவர்களே, நபியையும் நபியை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களையும் ஒரு கவிஞன் கவி வடிவிலே ஏசி பேசிக்கொண்டிருந்தான். பத்ர் யுத்தத்தில் அவனை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறைப்படுத்தார்கள். கெஞ்சினான், மன்னிப்பு கேட்டான். நான் வறுமையில் இருப்பவன் என்று சொன்னான். எனக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறது, அதனால் என்னை விட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி மன்றாடினான். காத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடமிருந்து எந்த ஒரு தொகையையும் ஃபிதியாவாக வாங்காமல், பிணை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க, விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தொகை கொடுத்தா விடுதலை கிடைக்கும், அந்த தொகையை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாங்காமல் அந்த மனிதனை விடுதலை செய்தார்கள். அதே மனிதன் மக்கமா நகரம் வந்தான், இஸ்லாத்தின் எதிரிகளோடு சேர்ந்தான். மீண்டும் நபியையும் ஈமான் கொண்ட மக்களையும் கவிதையால் பலவாறு பேசினான், ஏசினான். உஹது யுத்தத்தில் அதே மனிதன் கைது செய்யப்பட்ட போது அந்த மனிதன் மீண்டும் முன்பு சொன்ன காரணங்களை எல்லாம் அடுக்கினான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை விடுவிக்கவில்லை. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமின் 2 முறை கொட்டப்பட மாட்டான். ஒரு முறை பட்டாச்சு அப்படின்னு சொன்னால் சுதாரித்து கொள்ள வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாடமாக கற்பித்து தருகிறார்கள். எப்பொழுதுமே நாம் ஒன்றுபட்டால் அதன் மூலமாக ஏராளமான பலன்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பெற முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள், இமாம் அல்ஹம்து சூரா முடித்த உடனே ஆமீன் சொல்வாங்க. அதைத் தொடர்ந்து பின்னால் தொழக்கூடிய நீங்கள், இமாமை பின்பற்றி தொழக்கூடிய நீங்கள் ஆமீன் சொல்லுங்க. உங்களுடைய ஆமீன் மலக்குமார்கள் அந்த நேரத்தில் ஆமீன் சொல்வாங்க. அவர்களுடைய ஆமீனோடு ஒன்று சேர்ந்து விட்டால் நீங்கள் முன்பு செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது வாழ்க்கையில் ஒன்றுபட்டு இருக்கணும் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒன்றுபட்டு இருக்கணும். அந்த வார்த்தையில் ஒன்றுபடுகின்ற போதே நம்முடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படிங்கிற பலனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருகிறான். என்றால் வாழ்க்கையில் நாம் ஒன்றுபட்டு இருந்தால், இறை தூதருடைய வாழ்க்கை எதுவாக இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறதோ அந்த வழியில் நாம் நடந்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய மாற்றங்கள், எவ்வளோ பெரிய பலன்கள் இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைக்கும். அப்போ ஆமீன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் எல்லோர்களும் ஒன்றுபட்டால், மலக்குமார்களுடைய ஆமீனோடு நம்முடைய ஆமீன் ஒன்று சேர்ந்தால் நம்முடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருத்தர் துவா கேட்குறாரு, இன்னொருத்தர் ஆமீன் சொல்கிறாரு. அல்லாட்ட தான் நாம் முறையிடுறோம். அல்லாட்ட முறையிடும் போது ஒருவர் துவா செய்கிறார், எனக்கு என்ன என்று இல்லாமல் நாம் ஆமீன் சொல்லி கொண்டிருந்தால்
அதற்கொண்டும் நம்முடைய துஆக்கள் கபூலாகுவதற்கு காரணமாக இருக்கும். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துஆ கேட்பவரும் ஆமீன் சொல்பவரும் சரிசமமானவர்கள். ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய இருவரின் துஆக்களும் கபூல் செய்யப்பட்டது என்பதாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். துஆ கேட்டது யாரு? மூசா நபி தான் கேட்டாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ததாக அங்கே பதிவு செய்யப்படலை. ஆனால் அல்லாஹ் பதில் சொல்லும்போது உங்களுடைய இருவரின் துஆக்கள் கபூல் செய்யப்பட்டது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். என்றால் அங்கே ஒன்றுபடுகின்ற போது அதற்கென்று ஒரு பலம் இருக்கிறது, அதற்கென்று ஒரு பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஒற்றுமையை நாம் பின்பற்றுகின்ற போது, பற்றி பிடிக்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்ப்பார். நமக்கான பதவிகள் கிடைக்கும், நமக்கான பொருளாதார பலம் கிடைக்கும். ஒற்றுமையில்தான் வெற்றி என்பது இருக்கிறது. அது உண்ணும் உணவாக இருந்தாலும் சரி. ஒரு சஹாபி வர்றாங்க நபி இடத்துல, யார சொல்லலாம், நாங்கள் சாப்பிட்றோம் ஆனால் பசி நீங்க மாட்டேங்குது. அதாவது வயிறு நிரம்புறது வேற, பசி நீங்கிறது என்பது வேறு. தண்ணி வயிறு நிறைய குடித்தாலும் சில பேருக்கு தாகம் அடங்காது. வயிறு நிறைய சாப்பிட்டாலும் சில பேருக்கு பசி நீங்காது. நபியிடத்தில் இந்த சஹாபி வர்றாங்க, யார சொல்லலாம், நாங்கள் சாப்பிட்றோம் ஆனால் வயிறு நிரம்புறதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப கேட்டாங்க, நீங்கள் தனித்தனியாக சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, ஆமாம் நபியே, நாங்கள் தனித்தனியாக தான் சாப்பிட்றோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்குண்டான தீர்வை சொல்லி கொடுத்தார்கள், நீங்கள் சேர்ந்து சாப்பிடுங்கள், நீங்கள் சேர்ந்து சாப்பிடுங்கள், நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள். இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வயிறு நிரம்பதில்லை, அந்த பசியே அந்த உணவு என்ன செய்யும், போக்கிவிடும். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதற்கு அங்கேயும் நீங்கள் சேர்ந்து உண்டால் அதற்கு பலன் உண்டு என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு அழுத்தமாக பதிவு செய்கிறது. ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், மாற்று மதத்தவர்கள் எல்லோர்களும் ஒரு குடையின் கீழ் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித் தர்றாங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோர்களும் கூட்டு சேர்ந்து கொள்வார்கள், உங்களுக்கு எதிராக களத்தில் நிற்பார்கள் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்போ முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, அதிகமாக தான் இருப்பீங்க, அதிகமாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பீங்க தெரியுமா? ஒரு ஆற்றில் புது வெள்ளம் பெருக்கெடுத்து வருகின்ற போது ஆற்றின் இரண்டு ஓரங்களிலும் நுரைகள் என்ன செய்யும், ஒன்று சேரும். ஆற்றினுடைய இரண்டு ஓரங்களையும் நுரைகள் ஒன்று சேரும். ஆனால் பார்ப்பதற்கு அந்த நுரைகள் பெரிதாக தோன்றும், ஆனால் அது பலவீனமாக இருக்கும். ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டால் என்ன செய்யும், அந்த நுரைகளை தகர்த்து கொண்டு கல் உள்ளே சென்று விடும். ஒரு சின்ன குழந்தை கூட என்ன செய்யும், கையால் அந்த நுரைகளை பிடித்து எறிந்துவிடும். அது பலகீனமாக இருக்கும். அதுபோல நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள், ஆனால் உங்களை பற்றி உண்டான அச்சம் இருக்கிறதே எதிர்களுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா எடுத்து விடுவார். இப்போ நீங்கள் பலகீனமாக இருப்பீர்கள், உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பலகீனம், ஒரு பயம் வந்துவிடும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நிலையை தந்துடுவான். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், பலவீனம் அப்படின்னா என்ன?
அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அது உலகத்தினுடைய ஆசை. உலகத்தினுடைய ஆசை மனிதனுக்கு அதிகமாகும் போது உடம்பில் வலிமை தெம்பும் இருக்காது. முஸ்லீம் சமூகம் பலகீனமாக அது ஆகிவிடும். உள்ளத்தில் ஒரு விதமான பயம் வந்துவிடும். அப்போ உள்ளத்தில் பயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எதிரியோடு எப்படி அவன் சண்டை போடுவான்? இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லுவாங்க, மரணத்தை மனிதன் வெறுப்பான். இந்த ரெண்டு விஷயமும் நடக்குதா இல்லையா? மனிதன் இந்த உலகத்தினுடைய மோகத்தில் அந்த ஆசையில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறான். இவனோடு சேர்ந்தால்தான் நாம் இந்த உலகத்தில் சுகபோகமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி எதிரியினுடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டு இவன் தான் நம்மளை பாதுகாப்பான்னு இருக்கிறான். யாரை மறந்துட்டான்? அல்லாஹ்வை மறந்து விட்டான். அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும்? பெரும் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும். அன்பானவர்களே, முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் 170 கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடல் நுரையை போல, ஆற்றில் வருகின்ற புது வெள்ளத்தின் காரணமாக 2 ஓரங்களில் சேருகின்ற நுரையை போல பலகீனமாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒற்றுமை இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், துனியாவிலும் ஆகிரத்திலும். ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னால் இழப்புகள் தான் மிஞ்சும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மோதிரம் அணிஞ்சிருந்தாங்க. அதில் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அந்த மோதிரம் ஆரம்பத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட மோதிரமாக இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே நமக்கு முன்மாதிரி. அவர்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சி சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, தாங்களும் தங்கத்தில் ஒரு மோதிரம் செஞ்சு போட ஆரம்பித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தங்க மோதிரத்தை கழட்டி வீசி எறிந்தார்கள். இனி நான் தங்கம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி மோதிரத்தை அவர்கள் அணிந்தார்கள். அந்த வெள்ளி மோதிரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அந்த எழுதப்பட்ட அந்த வார்த்தை இருக்கிறது, அதுதான் அரசாங்க முத்திரையாகவும் அது பயன்படுத்தப்பட்டது. அண்டை நாடுகளுக்கு ஏதாவது செய்தி அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் அந்த மோதிரம் தான் முத்திரையாக பயன்படுத்தப்படும். அது எவ்வளோ முக்கியமான ஒன்று அந்த மோதிரம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்பு சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பயன்படுத்தினார்கள். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அதை பயன்படுத்தி வந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு எதிராக ஒரு புரட்சி வெடித்த போது, மக்கள் ஒற்றுமை இல்லாமல் சிதறிய தருணம், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிணற்றின் ஓரத்தில் விளிம்பில் உட்கார்ந்து கொண்டு அந்த மோதிரத்தை கழட்டுவதும் போடுவதுமாக அவர்கள் ஒரு யோசனையில் இருந்த சமயம் அந்த மோதிரம் கிணற்றில் தவறி விழுந்தது. 3 நாட்களாக சஹாபாக்கள் தேடுறாங்க. நபி அணிந்த மோதிரம், அரசாங்க முத்திரை, அதை எவ்வளோ முக்கியமானது, பொக்கிஷம் இல்லையா அது? 3 நாட்களாக அந்த கிணற்றில் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இறுதி வரைக்கும் அந்த மோதிரம் அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தரக்கூடிய நிஅமத்துகள் அது நம்மோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக இருப்பதற்கு முயற்சி செய்யணும். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஒரு பிரயாணத்திலிருந்து நாங்கள் வருகின்ற போது எல்லோர்களுடைய கரங்களில் இருந்த உணவுகளும் தீர்ந்து விட்டது. என்கிட்ட மட்டும் கொஞ்சம் பேரிச்சம்பழம் இருந்துச்சு. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் சொன்னேன், யார் ரசூலல்லாஹ், இதில் பரக்கத்து ஏற்படுறதுக்காண்டி நீங்கள் துஆ செய்யுங்கன்னு சொன்னேன்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் இருந்த பேரித்தமிழங்களை ஒன்று சேர்த்து அதற்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. அந்த பழங்களை ஒரு பையில் போட்டுக்கொண்டோம். ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுக்கும் நான் எடுத்து கொடுத்தேன். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதிலிருந்து நீங்கள் எடுத்து சாப்பிடுங்கள், ஆனால் அந்த பையை என்ன செய்யக்கூடாது, கொட்டக்கூடாது. தலைகீழாக கவிழ்த்து இருக்கிற பழங்களை என்ன செய்யக்கூடாது, கொட்டக்கூடாது. அது ஷருத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்பானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுக்கு அதிலிருந்து தேவை ஏற்படும் போதெல்லாம் எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அது பரக்கத்தானது. நபியினுடைய துஆவினுடைய கபூலியத்தை அங்கே வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. பழங்கள் தீரவே இல்லை, கொடுத்து கொண்டே இருந்தார்கள். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நாளில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்வாங்க, எல்லோர்களுக்கும் ஒரு கவலை, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்களே, அவர்களை கொலை செய்து விட்டார்களே அப்படிங்கிற கவலை. ஆனால் எனக்கு 2 கவலை. ஏனென்றால் என்னுடைய பையும் அதில் அந்த நேரத்தில் தொலைந்து போனது என்பதாக சொன்னார். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் எழுகின்ற போது, புரட்சிகள் வெடிக்கின்ற போது, இழப்புகள் என்பது சாதாரணமாக நம்மை வந்து அடைந்துவிடும் என்கிற எச்சரிக்கை இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இல்லாமல் அல்லாஹ் ஒற்றுமையோடு முஸ்லிம் சமூகம் இருந்து இறையச்சத்தோடு வாழ்வதற்கும், இறை தூதருடைய அழகான வழியை பின்பற்றி வாழ்வதற்கும் இல்லாமல் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஃமின்கள் முஸ்லிம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. நல்ல ஆட்சியாளர்களை நம்மவர்களுக்கு தருவதோடு நல்ல குடிமக்களாக வாழுகின்ற நசீபையும் நம்மவர்களுக்கு அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. இஸ்லாமிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள், பொருளாதார சேதங்கள், வேலை இழப்புகள் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா சீர் செய்து முஸ்லிம் சமூகம் இறைவனுக்கு பயந்து எதிரிகளுக்கு எதிராக துணிந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.